வணக்கம், இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்றைக்கி நம்ம கடுகு மாங்காய் பச்சடி எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகை நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்சியில் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகு பவுடரோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் இந்த கடுகு பவுடரை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். கடுகு பொடி வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடுகு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடுகு மாங்காய் பச்சடி பார்க்க போகிறோம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் மாங்காவை வதங்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொரிச்ச கடுகை பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம், அதை மாங்காவோடு சேர்த்துக்கலாம். கடுகு மாங்காய் பச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா ரசம் சாதம், எல்லா சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். சூப்பர். பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.